இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சரி நம்ம இதுக்கப்புறம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இப்போ ஏதாச்சும் வேறு மாதிரி கதை போக போகுது அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கே புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா கதிரையும் இப்போ ராஜிக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு எல்லா உண்மைகளும் எப்போ தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது பழைய இதுக்கு முந்தின இருந்த பாண்டியன் ஷோ சீசன் 1 பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆரம்பத்தில் எதுவுமே கிடையாது. எடுத்த உடனே ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹாப்பியான ஒரு ஸ்டோரியாக அதில் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா கதாபாத்திரங்கள்லாம் ஒருத்தர் பாசமாக இருப்பாங்க. பாசத்தால் பிணைக்கப்பட்ட அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள், குட்டி குட்டி சண்டைகள் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் சீசன் 2 அப்படி கிடையாது. ரெண்டுக்கும் ஒரே பேர் வச்சுக்கிறனால தான் கம்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. சீசன் 2 பார்த்திங்கன்னா எடுத்த உடனே ஒரு ஸ்ட்ராங்கான கதை இருக்குது. அந்த கதை நமக்கு ஒத்து வரலங்கிறது வேறு விஷயம். ஆனால் கதிர்ராஜ் விவகாரத்தை ஒரு பெரிய கேள்விக்குறி, பெரிய விஷயங்களுமே நடக்க போகுது இப்போ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா கதிர் மேலே திருட்டு பழி ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் கதிர்க்கும் உங்கள் அப்பா கடையில் பிரச்சனை இருக்குது, கோமதி சுயநலமாக நடந்துக்கிறது ஒரு பக்கம் இருக்குது, மீனால் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால எனக்காவது செந்திலுக்கு விஷயம் தெரிஞ்சு பிரச்சனையாக போகிறது ஒன்று இருக்குது, குமரவேல் இவங்களை போட்டு தள்ளுறதுக்கு கதிரை போட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுறது ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சக்திவேல் எப்படியா பணத்தை திருப்பி வாங்கிக்கிறோன்னு நினைக்கிறதும், முத்துவேல் இந்த தான் பொண்ணை அப்படியே இதுக்கப்புறம் சேர்த்துக்கவே மாட்டேன்றதுலேருந்து எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. இது இல்லாமல் மீனாவோட அப்பா அம்மா வேறு மீனாவை சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க, அவங்கள காணாம வேறு, அவங்களும் திருப்பி வருவாங்க, அவங்கள வச்சு வேறு கதாபாத்திரம் இருக்குது. ஸோ எல்லா சைட்லேயும் நிறைய கதைகளை இப்போ பெண்டிங்காக கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சீசன் 2 ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி தான் கதை இப்போ போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் இப்போ எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா கோமதி ஒரு தாயாக கதிரை ஒரு பாழுங்கடத்தை தள்ளி விட்டாங்க. ஏன்னா இந்த கல்யாணம் பண்ண பொண்ணு மோசம் இல்லை, ஆனால் கல்யாணம் பண்ண விதம் சிச்சுவேஷன், அதனால் அவங்க அப்பா கிட்ட வாங்குற திட்டு, அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் ஏற்கனவே ஆகாமல் இருந்தபோது இப்படி இவரை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளுறது, ஒரு சின்ன பையனை காலேஜ் படிக்க வேண்டிய பையனை இப்படி இடத்துல தள்ளி, இதுக்கப்புறம் அவருக்கு படிக்கிறது வேறு ஒரு வருஷம் இருக்குது, அவர் எப்படி படிக்க போகிறாரு, என்ன பண்ண, இவங்க அப்பா கண்டிப்பாக கடையில் போய் சேர்த்துக்க போகிறதில்ல இப்போதைக்கு, இப்போ வேலைக்கு என்ன செய்ய போகிறாரு, இப்போ படித்து முடிச்சு வேலைக்கு போனோம் அப்படின்னா அவருக்கு படிக்கிறதுக்கு நிம்மதியான ஒரு மனநிலை வேணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நடுவில் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சரி ஓகே கதிரை தான் அம்போன்னு விட்டாங்க, சரவணனை பற்றியாச்சும் யோசிச்சாங்களா? சரவணனுக்கு கல்யாணம் ஏன் ஒரு நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, அந்த ஊர் சின்ன ஊர் எல்லாம் இருக்கும்பொழுது திருப்பி ஒரு பக்கம் பாண்டியனுக்கு அப்பா அம்மாவே இல்லைங்கிறது ஒரு பிரச்சனையாக பார்ப்பாங்க, அவங்களுக்கு சொந்தக்காரங்களே இல்லை அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ஓடி கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா பார்ப்பாங்க. இது இல்லாமல் செந்தில் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சிட்டாருங்கிறத பார்ப்பாங்க. இப்போ கதிருக்கும் கல்யாணம் முடிஞ்சுங்கிறத பார்த்து சரவணனுக்கு கிடைக்க போகிற பொண்ணெல்லாம் தட்டி கழிய போகுது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு பாண்டியன். அது சரியும் கூட. வீட்டில் பெரிய பையனை வச்சு மிச்சம் 2 பேரும் கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு ஒரு ரூமை கொடுத்து அவங்களாம் ஜாலியாக இருக்க, இவர் மட்டும் பரிதாபமாக முடிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ரொமான்ஸ் பண்ணிருக்க, எப்படி கொஞ்ச நாளில் கதிர்ராஜையும் இப்போதைக்கு இல்லாட்டியும் கொஞ்ச நாள் ரொமான்ஸாக மாறும். இன்னொரு பக்கம் செந்திலும் மீனாவும் ஆல்ரெடி ரொமான்டிக் கப்புள் தான் அவங்க. ஸோ அதில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறாரு. இதில் நமக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் இவருடைய இன்னொரு முன்னாள் காதலின்னு ஒருத்தவங்களை காமிச்சாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டார், அவங்க அம்பாவுக்காக தான் விட்டார் அப்படிங்கிறத காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூஸ்வலாக சீரியலில் நம்ம கதாபாத்திரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பாயில் நிறுத்த மாட்டாங்க. அப்படி நிறுத்துறாங்கன்னா ஒருவேளை அந்த கதாபாத்திரத்தை திருப்பி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது இவர் அவங்க அப்பா கிட்ட வாக்கு கொடுத்து நான் நீங்கள் சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல, இவர் மாங்குன்னு தேடிட்டு இருக்காரு ஒரு பக்கம் பாண்டியன். இதில் வேற உனக்கு நான் தான்டா பொண்ணு பார்ப்போம்னு இந்த பக்கம் மச்சானா அண்ணனும் சேர்ந்து பழனிவருக்கு வேறு தேய் பண்ணிருந்தாங்க. ஆனால் அவரையும் அம்போன்னு விட்டாங்க, அவருக்கும் எல்லாம் பொண்ணு பார்க்குற வேலைகள்லாம் இறங்க. அந்த சமயத்தில் இவருடைய முன்னாள் காதலி சரவணன் கிட்டக்க எனக்கு அவங்க கூட தான் இருக்கணும்னு தோணுது, எனக்கு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த கல்யாணத்தில் நான் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன முடிவெடுக்க போகிறார்? முதல் தட்டின ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி அதே வாய்ப்பு கிடைக்குது, அதே மனசுக்கு பிடிச்ச பொண்ணு, அந்த பொண்ணு அங்கே உடஞ்சி போய் அழுது நிற்குது. இவர் உடனே சரி ஓகே வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணி, அதுவும் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்ச கணவனை விட்டு பிரிஞ்சு வந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு கதை போச்சுன்னா இன்னமும் அதை வச்சு பாண்டியன் நொறுங்கி போயிடுவார். பாண்டியனுக்கு அடி கொடுக்கறதும் அவர் ஷாக்காகி நிற்கிறதும் ஏண்டா இப்படி பண்ணுறீங்க என்ன அப்படின்னு கேட்கறதும் அந்த கதையுடைய மெயின் மோட்டவாக இருக்கும்னு தோணுது. ஒருவேளை சரவணனுக்கு தன்னுடைய பழைய காதலியோட கல்யாணம் நடந்தால் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கூடவே இந்த சீரியலில் இப்போ கதிர்ராஜ் ஜோடியை பற்றி இப்போவே நிறைய ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க உங்களுக்கு, அதில் நீங்களும் ஒருத்தரா ஏன் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.